ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நியூ இயர் அன்றைக்கி மார்னிங் டிஃபனையே லன்ச் டைமில் சாப்பிட்டோம். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசித்தோம். லன்ச் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இல்லை. ஓகே, வெளியே எங்கேயாவது போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். பாப்பாங்க ரொம்ப நாளாக பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு எல்லாருக்குமே லீவாக இருக்குது, ஓகே ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் நினச்ச மாதிரியே கடையெல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நானே சேல்ஸ் பண்ணுற மாதிரி போய் நின்னேன். சின்ன பாப்பா கலாய்ச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அங்கே டாப்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. என்ன சைஸ்ன்னு பார்த்தா 3XL. ஓகே, நம்ம சைஸ் வெறும் எக்ஸ்எல் இல்லைன்னு எல் தான் சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். சின்ன பாப்பாவுக்கு வந்து பேரலல் ஜீன்ஸ் கேட்டுட்டு இருந்தா, பேகி ஜீன்ஸு. அதனால் அந்த ஜீன்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு டாப் 2 எடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் வந்து வெறும் 190 ருபீஸ் தான். சூப்பர் லுக்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இதே டாப்பில் இது பெரிய சைஸ் பெரிய பாப்பாவை எடுத்துக்கிட்டா ஒன்று. இது இல்லாமல் வந்து லாவெண்டர் கலரில் ஒரு டாப் எடுத்தா, அதாவது இன்னர் போட்டு மேலே கோட் டைப்பு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. பட் அது ரேட் ரொம்ப ஜாஸ்தி, 690 ருபீஸு. இது வந்து 190, அது 690. ஓகே, அவங்க அப்பாட்ட கொண்டே காட்டிட்டு வரேன்னு போனால் அவங்க அப்பாட்ட காட்டிட்டு வரும்போது சரி வேறு இன்னும் பேண்ட்டெல்லாம் இருக்குது, வேறு ஏதாவது வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பேண்ட் எடுன்னு சொன்னால் எடுக்கவே மாட்டேனா. அங்கே இருந்தவங்கெல்லாம் கூட சொல்லி பார்த்துட்டாங்க, கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. சரி ஓகே போ, சரி விட்டுருங்க, இவ்வளோ இதுவே போதும்னு சொல்லிட்டேன். பெரிய பாப்பா வந்து ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டு வந்ததுனால அதுக்கு ஒரு ஷர்ட் டைப்பில் ஒரு டாப் எடுத்தா. அது நீட்டாக தான் இருந்துச்சு. அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரலல் ஜீன்ஸ் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கார்கோ ஜீன்ஸ் எடுத்தோம். சின்ன பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் ஒன்று அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அப்பா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பெரிய பாப்பா இந்த கார்கோ ஜீன்ஸுக்கு அதே லாவெண்டர் கலர் டாப் போட்டால் சூப்பராக இருந்துச்சு. சரி நம்மளுக்கெல்லாம் நான் வந்து 2 டாப் எடுத்தேன். பட் அது நான் வியர் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியல, ஏன்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக இருந்ததுனால. நமக்கெல்லாம் எடுத்தாச்சு. அப்பாவுக்கு வந்து ஷர்ட் பேண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம். சின்ன பாப்பா ஒரே ரகலை, நான் எடுத்து கொடுக்குறதா அப்பா போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவளே தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளே செலக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தா, க்ரீம் கலரில், அது நல்லா இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக பார்க்கலான்னு சொல்லிட்டு வேறு ஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பட் அவர் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த க்ரீம் கலர் ஷர்ட்டே வந்து அவருக்கு ஃபிட்டிங்காக இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஆலிவ் க்ரீனில் வந்து பிஸ்தா க்ரீனில் வந்து ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தேன், செம்ம லுக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது போட்டு பார்த்தா அவரோட சைஸ்க்கு ஃபிட் ஆகலை. ஷோல்டரெல்லாம் ரொம்ப இறங்கி வந்த மாதிரி இருந்துச்சு. சேம் கலரில் வந்து சைஸ் சின்னது எடுத்தால் ஷோல்டர் ஃபிட் ஆகாமல் ரொம்ப சின்ன சைஸாக இருந்துச்சு. சரி, அவர் இந்த ஒரு ஷர்ட்டுக்கு மட்டும் பேண்ட் எடுத்துக்கலாம், இப்போதைக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆளுக்கு ஒரு செட் எடுத்த மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது மட்டும் எடுத்துட்டு மரவள்ளி கிழங்கு, அப்புறம் கிளம்பி வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டியில் இதெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. காலையில் டிஃபன் சாப்பிட்டதோட வெளியே வந்தது, லஞ்ச் எதுவும் எடுத்துக்கலைங்கிறது அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது. செம பசி, உடனே ஏதாவது சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி சாட் சாப்பிட ஒரு காளான், ஒரு பிளேட் பானிபூரி, பேல்பூரி, மசால் பூரி ஒன்று, பேல்பூரி ஒன்று, காளான் ஒன்று சொல்லிடுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணும்? 2 பேரும் ஆர்டர் பண்ணதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா பசியில் இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, 2 பேருக்கும் 2 மஷ்ரூமு, 2 மசால் பூரியும், ஒரே ஒரு பேல் மட்டும் ஆர்டர் பண்ணேன். 4 பேருமே அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு 4 பேருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். பட் அது சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. சாட் ஐட்டம் நான் மேக்ஸிமம் விரும்பவே மாட்டேன். பட் பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போது ஒரு தடவை, கிட்டத்தட்ட 1 வருஷமே ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி சாட் ஐட்டம் வாங்கி கொடுத்ததே இல்லை. சரி 1 வருஷம் ஆச்சேன்னு தான் நாங்கள் போனோம். பட் அது பெரிய தப்புங்கிறது அன்றைக்கி நைட்டு தான் நான் ரியலைஸ் பண்ணேன். நைட் நான் எதுவுமே சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ வாங்கினதை தின்னு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இம்மீடியட்டாக கிளம்ப வேண்டியதாகிடுச்சு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு. நியூ இயர் அன்றைக்கி பிறந்த ஹர்ஷு குட்டிக்கு இன்றைக்கி 2nd பர்த்டே. நல்ல வேலையாக நாங்கள் 8 o'clock தான் வந்தோம். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் கேக் கட்டிங் இருந்துச்சு. நாங்கள் கூட கேக் கட் பண்ணியிருப்பாங்க, நம்ம போகிறது லேட்டோன்னு நினச்சிருந்தோம். பட் பரவாயில்ல, நாங்கள் கரெக்ட் டைமுக்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நியூ இயர் அன்றைக்கி பிறந்திருக்கா பாப்பா, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2nd பர்த்டே செலிப்ரேஷன், கேக் கட் பண்ணிட்டா பாப்பா ஒரு வழியாக. கேக் கட்டிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகிழ் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவன் வேறு லைட்டாக கோல்டு காஃபோட லைட்டாக ஃபீவர் வேறு இருந்துச்சு. அவனுக்கு பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக இருந்தான். இப்படியெல்லாம் இருக்கிற பையனே இல்லை இவன். பாவம், அவனால் முடியல, மூச்சு விடவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா சளி இருந்ததுனால. சரின்னு சொல்லிட்டு நைட் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜாக போட்டுட்டா. அப்படி அச்சோ நம்ம தான் வெஜிடேரியன் ஆச்சேன்னு பார்த்தேன், ஆனால் வெஜிடேரியனும் இருந்துச்சு. பிரியாணி, அப்புறம் சில்லி, அப்புறம் வந்து இது பிரியாணிக்கு குழம்பு, அப்புறம் கிரேவி, அப்புறம் வந்துட்டு ஆனியன் ரைத்தா, அப்புறம் வெஜ்ஜில் வந்து கொஞ்சம் குஸ்காவும், எங்களுக்கெல்லாம் வந்து இட்லி பரோட்டா எல்லாத்துக்குமே வெஜ்ஜு சால்னாவோட, அது இல்லாமல் சாம்பார் சட்னியும் இருந்துச்சு. சரி எனக்கு தான் சாட் ஐட்டம் சாப்பிட்டது ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்கிறதுனால நான் வந்து கடைசியாக சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சரி நான் பரிமாறவாது போய் கொஞ்சம் நேரம் நிற்போமே, பிரியா மட்டும் தனியாக நின்றுருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் பரிமாறக்காக போயிருந்தேன். குழந்தைங்கள்லாம் முதல்ல சாப்பிட்டுட்டாங்க. சரி இப்போ எல்லாேருக்கும் போட்டு கொடுத்தா, ஏன்னா பஃபே மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தோம். எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டே இருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடே வேண்டாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் சரி பிரவீன் ரொம்ப கம்பல் பண்ணதுனால கொஞ்சம்
குஸ்கா மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நைட்டு 9 ஆயிடுச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே ஸ்கூலுங்கிறனால நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பர்த்டே பார்ட்டி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு நாளே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம். நீங்களும் ஹாப்பியாக தான் இருந்திருப்பீங்க நம்புகிறேன். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வருஷம் ஃபுல்லாமே நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்கணும் எல்லாரும்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.